இணையதள பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் 20% லாபம் தருவதாக கூறி தேனியைச் சேர்ந்த நிதி நிறுவன ஊழியரிடம் 90 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். விதவிதமான திட்டங்களை இன்டர்நேஷனல் லெவலில் பீலா விட்டு மோசடியை அரங்கேற்றியது எப்படி? தேனி ஃபாரஸ்ட் ரோட்டில் உள்ள அன்னப்ப ராஜா மஹால் தெருவில் வசித்து வருபவர் பாஸ்கர். இவர் SBI லைஃப் இன்சூரன்ஸில் நிதி நிறுவன ஆலோசகராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு நிதி நிறுவனத்தில் கிளை மேலாளர் மூலமாக செல்வராஜ் என்பவரின் அறிமுகம் பாஸ்கருக்கு கிடைத்துள்ளது. மதுரை அவனியாபுரத்தை பூர்வீகமாக கொண்ட செல்வராஜ் வெளிநாட்டில் வேலை செய்து வந்ததாகவும் பிறகு சென்னை பொழிச்சலூரில் தங்கி ஆன்லைன் பங்கு வர்த்தகம் செய்து வருவதாகவும் கூறியுள்ளார். அரசு உரிமம் பெற்ற தன்னுடைய நிறுவனத்தில் ஆன்லைன் பங்கு வர்த்தகம் மட்டுமின்றி ஃபாரின் கரன்சி, கிரிப்டோ கரன்சி என்று பல்வேறு நிதி சேவைகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் முதலீட்டாளர்களுக்கு 20% வரை லாபம் தருவதாகவும் ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளார். அதனை உண்மை என்று நம்பிய பாஸ்கர் 8 லட்சம் ரூபாயை செல்வராஜின் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார். சில மாதங்களிலேயே பாஸ்கரை தொடர்பு கொண்ட செல்வராஜ் அவருடைய முதலீட்டுக்கு 1,60,000 ரூபாய் கிடைத்திருப்பதாக கூறியுள்ளார். அதையும் உண்மை என்று நம்பிய பாஸ்கர் நல்ல லாபம் கிடைக்கும் என்ற ஆசையில் மேலும் பல்வேறு தவணைகளில் முதலீடு செய்தார். கிட்டத்தட்ட 89,75,000 ரூபாயை பாஸ்கர் முதலீடு செய்துள்ளார். லாபத்துடன் சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகள் இருப்பதால் தலா 50 லட்சம் ரூபாய் வீதம் 2 ஒப்பந்தம் செய்து பத்திரத்தில் இருவரும் கையெழுத்திட்டனர். ஆனால் ஒப்பந்தப்படி முதலீடு மற்றும் லாபத் தொகையை தராமல் செல்வராஜ் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தார். பணத்தை தராமல் காலம் தாழ்த்தி வந்த செல்வராஜை பாஸ்கர் தொடர்பு கொண்ட போது வீண் அலைக்கழிப்பு செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் தன்னுடைய முதலீட்டு பணத்தை திரும்ப கேட்ட பாஸ்கருக்கு செல்வராஜ் மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பாஸ்கர் உரிய நடவடிக்கை எடுத்து தன்னுடைய முதலீட்டு பணத்தை திரும்ப பெற்றுத்தர வேண்டுமென்று தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் செல்வராஜ் மீது வழக்கு பதிவு செய்த மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் குற்றம் உறுதியானதை தொடர்ந்து முதலீடு செய்தால் லாபம் தருவதாக ஆசை வார்த்தைகள் கூறி மோசடி செய்த செல்வராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.